ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ ஒரு 1 வீக்கை வந்து வீடியோ போட முடியல. ஸோ உடம்பு ஒத்துழைக்கல. இனிமேல் எனக்கு காஃபாக இருக்குது. அதனால் நான் வந்து வீடியோ பண்ண முடியல. ஸோ பார்ப்போம், இன்னிலிருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டில் வந்து ஒரு 7,700 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் பையிங்கில் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,400,000. 4லேருந்து 5 லாட் என்னமோ தான் எடுத்தேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே எடுத்தேன். மொத்தம் 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்து கன்சாலிடேஷனில் தான் இருந்திருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே 2லேருந்து 2.25% வரைக்கும் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஃபாலோ இருந்தது. இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்து எகெயின் அனதர் டைரக்ஷன் எடுக்க போகுது. எய்தர் மேலே ரீடெஸ்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எகெயின் கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் டெக்னிக்கலாக. ஸோ இப்போ நம்ம ட்ரேடை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் ட்ரேட் பண்ணேன். ரொம்ப சிம்பிளான ட்ரேடு தான். ஸோ எந்த லெவலுக்கு நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் இந்த லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 200 நினைக்கிறேன். 200னா 4 லாட்டு நினைக்கிறேன். 4 லாட் இந்த இடத்துல என்ட்ரான்னு நினைக்கிறேன். என்ட்ராயிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2000 சம்திங் வந்து ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்துட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கம்பேக் கொடுத்துருந்தது. அண்ட் 30 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 30 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா இந்த கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ தூரம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அப்சைட் இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னே எனக்கு அந்த மூமெண்டம் சரியா தெரியல. அதனால வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்ல வேளை நான் க்ளோஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் கேண்டில் பாருங்களேங்க. ஸோ மார்க்கெட் இப்படி தான் வந்து ரொம்ப வைலண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இங்கே பை பண்ணாங்களோ அடுத்த ஒரு இது ஆக்சுவலாக ஒரு 30 செகண்ட் கூட இருக்காது. 30 செகண்ட் லாஸ்ட் ஒரு 30 செகண்டில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கும், இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸில் உங்களுடைய என்டையர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ் நிறைய வந்திருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ இப்படி மூவ் ஆகுறதுனால தான் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன். ஸோ நம்ம குரூப்பில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தனியாக டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஏன் வீடியோ போடுறதில்ல அப்படின்ட்டு. ஸோ 2 ரீசன் தான். ஒன்று வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு முடியல. ஸோ காஃபாக இருக்குது. அதனால தான் என்னால் வந்து கண்டினியூஸாக பேச முடியல. ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி ட்ரேட் இதுதான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரேடு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிளான ட்ரேட் தான். ஸோ ஐ திங்க் நான் எங்கே என்ட்ரானேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் வந்து இந்த ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ இந்த ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்த உடனே நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். எகெயின் அதே ரீசன் தான். ஸோ மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த இடத்துலயே க்ளோஸ் பண்ணிட்டேன். எகெயின் இதில் வந்து ஒரு 4 லாட் 5 லாட்டாக தான் போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,200 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7,700 ப்ராஃபிட். பட் இது ரொம்ப சிம்பிளான ட்ரேடா இருந்தாலும் பட் இது ரொம்ப ரொம்ப எனஃப். நம்ம வந்து ஒரு 1,00,000 1,50,000 பணத்தை வச்சு ஒரு டெய்லி ஒரு 5,000 ருபீஸ்க்கு எய்ம் பண்ணலாம். பட் சேம் டைம் 5,000 தான் நம்ம ரிஸ்க்கும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதில் நான் தெளிவாக இருக்கேன். ஸோ 7,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்து ரொம்ப நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம மண்டே மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக இந்த வீக்கெண்டு பாருங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த வாரம் பயங்கரமான ஒரு பேரிஸ் ரொம்ப பெரிய சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு வந்து 33,000 33,100 200ங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த சப்போர்ட் எல்லாம் பிரேக் பண்ணி நமக்கு வந்து கீழே க்ளோஸ் வச்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த சப்போர்ட் எல்லாம் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ரீடெஸ்ட். நான் வந்து ரீடெஸ்ட் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ரீடெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அந்த ரீடெஸ்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரீடெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த லெவல் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாம என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த லெவலை வந்து மறுபடியும் டச் பண்ணிட்டு எகெயின் இங்கிருந்து ஒரு நல்ல ஒரு பின்பார் கேண்டில், அதாவது பின்பார் கேண்டில்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எதர் 1 ஹவர்லையோ இல்லை 1 டேலையோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு கேண்டில் இப்படி ஃபார்ம் பண்ணி மேபி இப்போ மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து யூஎஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டை வந்து மெஜாரிட்டியாக ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ
பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபால் ஆயிருக்கோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து இந்த ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ ஃபால் ஆயிருக்கும், 20% ஃபால் ஆயிருக்கிறோமா இல்லை அதுக்கு மேலே ஃபால் ஆயிருக்குமான்னு செக் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. இது வந்து பேங்க் நிஃப்டியில் நான் சொல்றது 41,820 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ நம்ம இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபால் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாயிண்ட் வச்சுக்குவோமே. ஸோ இன்னைக்கு பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கூட 22% வந்து ஃபால் ஆயிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இதே மாதிரி தான் யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து ஃபால் ஆயிருக்கு. மோர் தென் 20% வந்து ஃபால் ஆயிருக்கு. ரெசஷன்ங்கிறது வந்து இன்வைட்டபிள், அதாவது தவிர்க்க முடியாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேலே மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டை கன்வெர்ட் பண்ணுமா, இல்லை இங்கிருந்து மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு போகுமான்னு தெரியல. பட் நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னா டவுன் ட்ரெண்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குளோபல் மார்க்கெட் சரியில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஓகேவா? ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டுக்கு தானே சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஒரு எக்கனாமிக் சப்போர்ட்டும் கிடையாது, நம்ம டொமஸ்டிக்காவும் கிடையாது, இன்டர்நேஷ்னலும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து போகிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டியூட் மட்டும்தான் பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐ கீப் ஆன் செல்லிங், அவங்க வந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம டவுன் ட்ரெண்டை தான் எதிர்பார்க்கறது ஆல்வேஸ் பெட்டர். இன்னொன்று சேஃபான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் மேபி நெக்ஸ்ட் வீக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். பட் கேரண்டீட் ரிட்டர்ன் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி மேபி எனக்கு நெக்ஸ்ட் டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். அண்ட் நிறைய பேர் வந்து நான் கேட்டிருந்தேன், எந்த மாதிரி வீடியோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நம்ம ட்ரேட் பண்ணாத டேல நம்ம வந்து வீடியோ போடணும்னா எந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்ட்ராடே ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் என்னன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் உங்களுக்கு அது எது சூட்டபுளாக இருக்கோ, மார்க்கெட் கண்டிஷனுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து உங்களுடைய மார்ஜின் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி, உங்களுடைய ரிஸ்க் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஆல்வேஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகேங்களா? ஸோ நான் என்னால் முடிஞ்ச ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிம்பிளானதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக்ஸு இதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்பவே நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? பட் அதையெல்லாம் தாண்டி ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து இண்டிகேட்டர் இப்போ தான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இதை மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணேன். அதுவே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? பட் நான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சதுனால ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஒஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.